நான் கொஞ்சம் லென்த்தாக தான் பேச போகிறேங்க, இல்லைன்னா வெளியே போயிடுறேன். இந்த கேசட் ஃபங்க்ஷனில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நான் நந்தா பெரியசாமி படம் ஒரு படம் பார்த்ததில்லை. அவர் தெரியவே தெரியாது. அவர் ட்ரைலரும் பார்க்கல, லேட்டாக தான் வந்தேன். பட்டு நந்தா பெரியசாமி எப்படி நான் வந்து சாவர வரைக்கும் சினிமாவில் இருப்பார், அது எனக்கு தெரியும். என்னுடைய அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கேன், நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ஆக்சுவலாக என்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். சினிமாவே ஒரு காட்டுத்தனமாக நேசிக்கிட்டே இருக்க ஒரு மனுஷன். ஸோ நந்தஸ் பெரியசாமி ஒரு 100 வருஷம் வாழணும். கடவுள் இப்போ நான் கொஞ்ச நாள் நம்புறதில்லை, பட் இருந்தாருன்னா அவருக்கு 100 வருஷம் கொடு கேட்டுக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஏதோ வேறு ஒரு விஷயம் பேச போகிறேன். ஆக்சுவலாக என்னடா அவன் எப்போ வந்தாலும் ஒரு கிறுக்குத்தனமாக லூசுத்தனமாக எப்போயுமே பேசியிருக்காருன்னு, அது ஒரு வகையில் எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அது அப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலாக நான் ஒரு மாதமாக வந்து காரைக்காலில் ஷூட்டிங் போயிட்டு கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஸோ 30 நாட்களாக நான் கிளைமேக்ஸு அங்கே பண்ணிகிட்டே இருக்கும்போது நைட்டில் தான் ஷூட் பண்ணேன். பட் காலையில் நான் வந்து தூங்காத இருக்க டைமில் நான் கேட்டுக்கிருந்த ஒரே விஷயம் வந்து வழக்கு என்ன எப்படி ஓடுது, வழக்கு என்ன எப்படி ஓடுது, வழக்கு என்ன எப்படி ஓடுதுன்னு. அதுக்கு என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் சாட்சி. நான் பாலாஜி சக்திவேலையும் லிங்குசாமியும் என்னை கொஞ்சம் மன்னிச்சு கொண்டு இந்த மாதிரி நான் சில விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறதுக்கு. நான் இங்கேருந்து வந்த உடனே, சென்னைக்கு வந்த உடனே நான் செஞ்ச முதல் கால் வந்து பாலாஜி சக்திவேலை கேட்டேன். டே படம் எப்படா ஓடுதுன்னு. தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி பேரை தான் நான் வாடா போடணும்னு பேச முடியும். பாலாஜி சக்திவேலை சொன்னால் ஓகேடா அப்படின்னா. ஆனந்த விடனில் 55 மார்க்கு, எல்லா பத்திரிகையும் ஒட்டுமொத்தமாக பாராட்டி இந்த படத்தை ஒரு பெரிய கலைஞன், இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வாழ்கிற ஒரு பெரிய கலைஞன் அவன் ஓகேன்னு சொல்கிறான். எனக்கு புரியல என்ன ஓகேன்னு. காதலை விட 100 மடங்கு நல்ல படம்னு சொல்லுவேன். இந்த படத்தை எடுத்துகிட்டு ஏன் ஓகேன்னு சொல்லணும் அவன்? நான் கார் ஓட்டு வரும்போது நான் யோசித்தேன் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நந்தா பெரியசாமி பேசுகிறதுக்கு விஷயம் கிடையாது, நான் வந்தோன்னே வாழ்த்துட்டு போயிடணும். ஆக்சுவலாக பட் என்ன பேசுகிறது, ஏதோ சம்திங் ஐ வாண்ட் டு டாக். ஆக்சுவலி என்னுடைய ஆம்பிஷன் நான் சொல்ல ஆகணும். ஆக்சுவலி இந்த தமிழ் பத்திரிகையாளர்கள், இந்த கலைஞர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பாராட்டி காலில் விழுந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கான்னு சொன்ன படத்தை ஏன் மக்கள் வந்து இன்னும் தியேட்டருக்கு வந்து பெருசாக பார்க்கல? படம் வெற்றி, போட்ட காசு வந்துருச்சு, படம்லாம் வெற்றி. இந்த படத்தை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் கொண்டாடலன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது ஏதோ நான் பேசிட்டு வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஹீரோ பேர் கிடைக்க போகுதுன்னு நான் நந்தலாவோட ஹீரோவாக நடிக்கிறத விட்டுட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரசிகர் மன்றங்களே தேவையில்லை, நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு அவசியமும் இல்லை. ரொம்ப சின்சியரான ஒரு விஷயம். நான் வந்து தயவுசெய்து இதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், இதை மக்கள்கிட்ட போய் எப்படியாவது கொஞ்சமாக சொல்லுங்கள். ஒரு சின்ன பெட்டி செய்தியாவது போடுங்க. மிஷ்கின் உளறினார் அப்படின்னு சொல்லியாவது எதாவது போடுங்க. ஆக்சுவலாக இந்த கலைஞன் எவ்வளோ பெரிய ஒரு கலைஞன். இன்றைக்கி இங்கே இருக்காங்கன்னா அவன் காலில் போய் நான் விழுந்துருவேன். ஒரு குத்துப்பாட்டு வைக்கலுங்க அந்த படத்தில். அவன் நினச்சிருந்தா 2 டூயட் சாங் வச்சு அந்த படத்தை ஹிட் பண்ணியிருக்கலாம். என்கிட்ட கேட்டதான நான் ஒரு மஞ்சள் சாரி கேட்டு சரி போட்டு ஒரு குத்துப்பாட்டு இன்சர்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு 10 நாள் ஓடி இருக்கும். அவ்வளோ கண்ணியமாக ஒரு படம் எடுத்துருக்காங்க. அந்த கலைஞன்ட்ட நான் வந்து கேட்குறேன், எப்படா படம்னா ஓகேன்றான். எப்படிங்க படம் எடுக்கிறது? எப்படி படம் எடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். 13 காமெடி சொல்லட்டுமா? சமோசா தலையா, மூஞ்சிருவாயா, உடும்பு தலையா அப்படி சொல்லி நான் ஒரு 13 அவன் படம் எடுக்க தெரியாதா அந்த ஒரு கலைஞனுக்கு? 2.5 வருஷம் அந்த படத்துக்காக நான் வந்து செதுக்கி வாழ்ந்திருக்கேன் அந்த படத்தை. அந்த கலைஞனை நம்ம எப்படி போயிருக்கோம்? நம்ம கலைஞன் எல்லாம் சாவடிச்சு தான் நம்ம வந்து கொண்டாடுறோம். ஒரு சிலையை வச்சுட்டு பீச்சில் சிலையை வச்சுட்டு கொண்டாடிடுறோம். அவன் இருக்கும் போதே அவனையா நம்ம வந்து வாழ வைக்க கூடாது. அவன் எப்படி இன்னொரு படம் அதோட அவனுக்கு இந்த படம் வெற்றி கொடுத்துட்டீங்க, மிகப்பெரிய வெற்றி கொடுக்க வேண்டாமா? ஒரு டைட்டானிக் மாதிரி ஒரு வெற்றி படம் கொடுக்க வேண்டாமா? நான் என்ன பேசுறேன்னே தெரியல. நான் வரும்போது திரும்பியும் கேட்டேன் வந்து சமுத்திரக்கணி எப்படா படம் அப்படின்னா சமுத்திரக்கணி சொல்றான் ஓகேன்னு சொல்றான். எப்படிங்க நாங்க படம் எடுக்கிறது? ஏங்க ஒரு காந்தி 2-3 காந்தி தாங்க தமிழ் சினிமா இருக்கு. அந்த காந்தியை ஏன் சுட்டுக் கொள்றீங்கன்னு சொல்றேன். 2.5 மணி நேரம் நாங்க படம் வரும்போது நாங்க வந்து கிறுகிறுப்பா படம் பார்க்கணும். நாங்க வந்து என்டர்டைன்மெண்ட். டு யூ நோ தி வேர்ட் மீனிங் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்? தி வெரி வேர்ட் என்டர்டைன்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் டெனுவர். லாட்டினுடைய ரூட் டெனுவர்னா டு ஹோல்ட்னு அர்த்தம். உள்ள போகும்போது பிடிச்சுக்கணும். என்டர். ஒரு தியேட்டருக்குள்ள வரீங்க, உங்களை பிடிச்சி நிறுத்தணும் ஒரு படத்தை. பட் 2 மணி நேரம் உங்களை பிடிச்சி நிறுத்தணும். நம்ம வந்து அந்த கண்டெக்ஸ்டே மாத்தி பேசணும். ஒரு 2 ரீல் வந்து காமெடி, 2 ரீல் வந்து டான்ஸ், கடைசியில் வந்து ஒரு குத்துப்பாட்டு வாழை மீன் வழங்க மீன் இல்லை கண்ணா தக்காது. இப்படி பட்டா தான் படம் பார்க்கணும். நம்மளையே நம்ம நினைச்சுக்கணும். ஏங்க ஒரு தக்காளி வாங்கும்போது தக்காளியை உருட்டி பார்க்கலையா? ஒரு சாராய கடையில் வாங்கும்போது என் பிராண்ட் இல்லைங்க வேற பிராண்ட் மாத்துன்னு சொல்ல கேளையா?
ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு கேட்கறது இல்லையா? ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது அந்த மாப்பிள்ளை நல்ல மனுஷனான்னு கேட்கறது இல்லையா? அது மாதிரி ஒரு படத்தை பார்க்கும்போது தயவு செய்து கேளுங்களேன், அந்த படம் நல்ல படமா இல்லையா? போங்க 100 படம் போடுங்க, எல்லா படமும் ஓடணும், எல்லாம் என் சகோதரர்கள் தான், எல்லா படமும் ஓடணும். ஆனா இந்த மாதிரி படங்கள் கொண்டாடப்பட வேண்டிய படம், தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடப்பட வேண்டிய படம். அந்த படத்தை அந்த கலைஞர் எடுத்து ஓகேன்றான். இப்ப நான் சொல்லிட்டு போயிட்டு நான் போய் உட்கார்ந்த மாதிரி லிங்குசாமியும் பாலசக்தியும் என்னை ஓத்தாங்க கூட திட்டலாம், தெரியல ஆக்சுவலா. என்ன பெரிய மயிர் மாதிரி வந்து பேசுறேன்னு சொல்லலாம். பட் நான் ரொம்ப தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிடுறேன், தமிழ் சினிமா கேட்கிறேன், நல்ல படங்க நல்ல படங்கள் சொல்லிக்கிறீங்க, நல்ல படம் தானே எடுக்கிறான் அவன், அதை நீங்க தலைமையில வச்சு கொண்டாட வேண்டாமா? எப்படி படம் எடுக்கிறது? நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நானும் இல்ல என்னை மாதிரி ஒரு பாலசக்தியாலும் ஒரு சென்ஸ் இல்லாத ஆளுங்களா 13 ஒரு காமெடி பண்ண எடுத்துக்க முடியாது நினைச்சுக்கிறீங்களா? தயவு செய்து இந்த படத்தை கொண்டாடுங்க, இந்த மாதிரி படங்களை எடுக்க விடுங்க. சில பேர் தான் தமிழ் சினிமாவில் வந்து விளக்கமாறு வச்சுக்கிருக்காங்க, அந்த விளக்கமாறு கூட்டிக்கிருக்காங்க. தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி டு பி, டோன்ட் மிஸ்டேக் மீ டு பி மோர் அவுட் ஸ்போக்கன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெருசாக ஓடணும். நன்றி.